ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான மண்டலா ஆர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாலில் எப்படி ஈஸியாக வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வுட்லெஸ் கிராஃபிட் பென்சில், நெக்ஸ்ட் ஆயில் பேஸ்டல். இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த வால் ஆர்ட்டை நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக அதோட லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாலில் வரையும் போது நம்ம நார்மலாக நம்ம வரைஞ்சோம்னா ஒன்று பெருசு சின்னதாக போகும். அதனால இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு அதையே ரவுண்டாக ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக டிசைன் கிடைக்கும். இது ஒரு ஈஸி மெத்தடு. இப்போது இந்த ஆயில் பேஸ்டலில் கலர் பண்ணிவிட்டு இதை ஷேட் பண்ணணும். இந்த ஷேட் பண்ணும்போது லைட் ஷேடாக வரும். திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை நம்ம அது மேலேயே அந்த பேஸ்டலை கொடுத்து நம்ம இது மாதிரி ஷேட் பண்ணோம். நம்ம இதுக்கு ஹேண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பர், பட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஷேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம போடும் போதும் பர்ஃபெக்டாக வரும். நம்ம ப்ரொஃபஷ்னலாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வரைகிறீங்க அப்படின்னாலும் இது ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் லைனில் இது மாதிரி லீஃப் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒரு மேங்கோ டிசைன் ஆகட்டும், எந்த ஒரு டிசைன் நம்ம போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டா நமக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஃபிட் பென்சில் நம்ம யூஸ் பண்ணும் போது அவுட்லைனில் நம்ம திரும்பவும் நம்ம வேறு எதுவுமே இன்னொன்று அவுட்லைன் போடணுன்னு அவசியமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த பிளாக் கலரில் தான் இருக்கும். நம்ம ஷார்ப் பண்ணணுன்னு தேவை கிடையாது. ரொம்பவும் நீட்டாக இருக்கும், பார்க்க ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு ஃபினிஷிங்க்கு அடிக்கடி நம்ம இதை ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்ஸ் வரைஞ்சோம்னா அதுவே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் இப்போது ஒரு பெட்டல்ஸ்க்கும் இன்னொன்று பெட்டல்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போது இதில் கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப மெயின். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அந்த பிளாக் சென்டரில் கொடுத்துட்டு நம்ம ஒரு லைட் கலராக செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்த லேயரில் நம்ம டார்க் கலர் கொடுக்கும்போது எத்தனை நம்ம லேயர் போட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு லைட் கலர், நெக்ஸ்ட்டு ஒரு டார்க் கலர், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரும் பிங்க் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சென்டரில் பிளாக் கொடுத்துருக்கும் போது அது நல்ல சூப்பராக எடுத்து கொடுக்கும் நம்மளோட பிக்சரை. இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. சென்டரில் பிளாக் கலர் கண்டிப்பாக கொடுத்தோம்னா ரொம்ப பார்க்க யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆயில் பேஸ்டல் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா இது டஸ்ட்டு மாதிரி எல்லா இடத்துலையும் மெஜ்ஜாகி அசிங்கமாயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ட்ரா பண்ணணும். பட் வரைகிறது ரொம்ப ஈஸி. இதை வச்சு நம்ம ஷேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கு ஒரு 3 கலர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். சென்டரில் ஒரு லைட் கலராகவும், அதோட கொஞ்சம் டார்க் கலரில் ஒரு ப்ளூவும், அதோட கொஞ்சம் டார்க்காக ஒரு நல்ல டார்க் ப்ளூன்னே சொல்லலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் லேயர் நல்ல டார்க் ப்ளூ இது மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் மட்டும் எல்லா ஃபெதர்ஸ்க்கும் இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க, க்ரீனை மட்டும். அதுக்கப்புறமேட்டு ப்ளூவும் லைட் ப்ளூவையும் மெச் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் கொஞ்சம் லைட்டாக ஆயிடுச்சுன்னா அது மேலே திரும்பவும் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம ஷேட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஷேட் பண்ண போகிறோம்.
ஒன்று விட்டு ஒன்று இந்த ஃபெதர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்ததில் எல்லோ வித் லைட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த மாதிரி ஷேட் பண்ணுறோம். அதுவும் நல்லா டார்க்காக நம்ம அந்த பாஸ்டலில் ட்ரா பண்ணிட்டு நல்லா கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்றப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று அந்த ஃபெதர்ஸ் வந்து இந்த டார்க் ப்ளூ காம்பினேஷனில் போட்டிருக்கோம்ல அந்த போட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி எல்லோ லைட் ப்ளூ கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்தோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த எண்டுலலாம் வந்து ஃபினிஷிங்கை வந்து கரெக்டாக முடிச்சிடணும். ஃப்ரீ ஹேண்டுக்கும் நம்ம இப்படி பேட்டர்ன்ஸ் நம்ம ரெடி பண்ணி போடுறப்ப எப்படி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி சென்டரில் இருக்க பிஸ்தா க்ரீனை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்து இந்த ப்ளூலாம் வந்துட்டு டார்க் பண்ணி ஷேட் பண்ணுறோம். இதில் எப்படி நம்ம கொடுக்குறோமோ க்ரீன் கலர் அதோட கொஞ்சம் டார்க் ப்ளூ அதோட டார்க் ப்ளூ கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அதே மாதிரி தான் சென்டர்லேயும் நம்ம கொடுக்கணும். அது நம்ம கலர் காம்பினேஷன் எப்போவுமே வந்து ஒரு லைட் கலராக அதோட கொஞ்சம் டார்க்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுக்கும் போது ரொம்பவும் வந்து ராயல் லுக்காக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அது பர்ஃபெக்டாகவே இல்லைனாலுமே அந்த கலர் காம்பினேஷன் வந்து நம்மளோட ஹைஃபையாக வந்து காட்டும். இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சோஃபாக்கு மேலே பெட்டுக்கு மேலே நமக்கு கண்ணுக்கு படுற மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நுழைஞ்சோடனே நான் பார்க்குற மாதிரி இந்த ஆர்ட்டை நம்ம பண்ணி வச்சோம்னா எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம வந்தாலும் ஒரு ஹாப்பினஸோடு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக எந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணுறப்பையும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி டெய்லி நம்ம இதை நம்ம பண்ணது அப்படின்ற பார்க்கும் போதே வந்து அதுலேயே ஒரு ஹாப்பினஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங்.